4 மாதத்தில் முடிந்த காதல் பயணம். மதுராங்கத்தில் அரங்கேறிய ஒரு கொடூர சம்பவம். காதலித்து கரம் பிடித்த மனைவி, கண்ணிமைக்கும் நேரத்தில் பிணமான கொடூரம். ஆசையாய் கட்டிய தாலி இரத்த கரையோடு தரையில் கிடந்த அந்த கோர சம்பவம் அரங்கேறியது எப்படி? ஒரு நிமிடத்தில் நடந்த அந்த விபரீதம் இதோ. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கம் அருகே உள்ள சிலாவட்டம் பகுதி. இங்கத்தான் 24 வயதான சரண் என்பவருக்கும் பக்கத்து வீட்டு இளம்பெண் 19 வயது மதுமிதாவிற்கும் இடையே காதல் மலர்ந்தது. பெற்றோரின் கடும் எதிர்ப்பையும் மீறி 4 மாதங்களுக்கு முன்பு ஊரை விட்டு ஓடிப்போய் கரம் பிடித்தனர் இந்த காதல் ஜோடி. சந்தோஷமாக தொடங்கும் என நினைத்த இவர்களது வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது அங்கிருந்து தான். திருமணத்திற்கு பிறகு அச்சரப்பாக்கம் அருகே வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். ஆனால் சரண் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல. அவர் மீது ஏற்கனவே தாலி பறிப்பு, கஞ்சா கடத்தல் என பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் மதுமிதா அடிக்கடி செல்போனில் யாரிடமோ பேசுவதை கண்ட சரணின் மனதில் சந்தேக பேய் குடியேறியது. அந்த ஒரு சந்தேகம் ஒரு கொடூரமான திட்டத்திற்கு வித்திட்டது. நேற்று மாலை கோவில் போகலாம் என ஆசை வார்த்தை கூறி மதுமிதாவை ஆனந்த மங்கலம் மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றனர் சரண். தனிமையான அந்த இடத்தில் செல்போன் உரையாடல் குறித்து வாக்குவாதம் வெடித்தது. ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்ற சரண் தான் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தான் நேசித்த மனைவியின் கழுத்தையே அறுத்து கொடூரமாக கொலை செய்தான். காதல் திருமணம் செய்த 4 மாதங்களிலே அந்த பெண்ணின் உயிர் காற்றில் கலந்தது. கொலை செய்து விட்டு பயந்து போன சரண் தனது தாய்க்கே போன் செய்து விஷயத்தை கூற அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். செல்போன் சிக்னலை வைத்து இரவோடு இரவாக காட்டில் பதுங்கி இருந்த சரணை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தற்போது மதுமிதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகம் என்ற ஒன்று குடியேறினால் உயிராய் நேசித்த காதலும் இரத்த கரையோடு தான் முடியும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. மதுராந்தகம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த இளைஞருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களது கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.